இந்த ராகி தோசை செய்யறதுக்கு ஒரே நிமிஷம் போதுங்க. ஆமாங்க, இந்த தோசை செய்யறதுக்கு ஜஸ்ட் 1 மினிட் இருந்தால் போதும். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான தோசை ரெடி பண்ணிடலாம். இந்த தோசை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ரவை, தயிர், ஈனோ, அரிசி மாவு, கோதுமை மாவு இது போல் எதுவுமே தேவையில்லை. வெறும் ராகி மாவு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். சூப்பரான டேஸ்ட்டில் இந்த டிஃபன் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 கப் வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கப் வச்சு நீங்கள் அளந்துக்கலாம். மெசரிங் கப் இருந்தால் கூட நீங்கள் அளந்துக்கலாம். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் எடுத்திருக்கேன். இதை வந்து மசிச்சு விட்டு அப்படியே அந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. 1 கப் ராகி மாவுக்கு 1 உருளைக்கிழங்குன்ற கணக்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தோசை மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பமாக இருந்தால் சேருங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நீங்கள் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த மாவு பவுலில் சேர்த்துக்கிறேன். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாவு பார்த்தீங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இதில் வந்து குக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான். 2 நிமிஷமே அதிகம் இந்த தோசை செய்கிறதுக்கு. இப்போ தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு தான் இந்த தோசையை ஊற்றணும். தோசை ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா ராகி மாவுன்றதுனால உள்ளாரெலாம் நல்லா குக் ஆகணும், இல்லைனா பச்சை வாடை அடிக்கும். அதனால் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.25 நிமிஷம் ஆகும். பொறுமையாக குக் பண்ணிக்கணும். அவசரப்பட்டு வெளியில் எடுத்துடக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் இல்லாமலும் கூட இந்த தோசையை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு 2 ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுட்டு வெளியில் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எதில் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தேங்காய் துருவலும் வெல்லத்தையும் கலந்த அந்த மிக்ஸை வந்து தோசைக்குள்ளே வச்சு மடித்து கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு 1 கப் ராகி மாவு இருந்தால் போதும். அவ்வளோ டேஸ்டான டிஃபன் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் காரக்குழம்பு ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டில் காரக்குழம்பு இருந்தால் கூட இந்த தோசை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசையை நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. கையில் வச்சிருக்கிறதே தெரில, அவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது. பிரிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பை பாய்.